ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். அதுக்கு முன்னாடி இன்னொரு திங். ஸோ நான் கம்யூனிட்டி பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோட்டிங் மாரி கேட்டிருந்தேன். லைக் நம்ம வந்து இன்னும் இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்கு. இந்த அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் இல்லாம வெப் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்னிங் பாத்ல. ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலாம்? அடுத்த வீடியோ சீரிஸ் என்ன போடலாம் அப்படின்னு நான் வந்து இங்க கேட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் வெப் அட்டாக்ஸ், அஃபென்சிவ் செக்யூரிட்டி டூலிங் அண்ட் ஏடி பத்தின வீடியோ வேணுமா? ஆர் கிளவுட் செக்யூரிட்டி ஏடபிள்யூஎஸ் ஆர் அஷூரை பத்தின வீடியோ வேணுமா? அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் 20 வோட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து அட்வான்ஸ் வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸுக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுக்கு ஒன்றுமே உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இன்னும் 3 டேஸ் இருக்கு. அதுக்குள்ளார இந்த ரெக்வெஸ்ட் வந்து முடிச்சிருங்க. ஸோ தட் அடுத்த வீடியோ சீரிஸ் என்ன போடலாம் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. தென் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோமா இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ வந்து வெப் அப்ளிகேஷன் இப்போ 55% வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அட்வான்ஸ் வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் நம்ம அடுத்து எடுக்க தான் போறோம். பட் பேரலலாவே இந்த இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம விட போறது கிடையாது. இதுவும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ டோன்ட் வொரி அபௌட் தட். பட் மெயினா நம்ம எவ்ரிடே இப்போ 5 டேஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் தான் முதல்ல இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல நம்ம இந்த மாரி வீடியோஸ் வந்து கலந்து பார்க்கலாம். லைக் டூல்ஸ், ஏடி அண்ட் கிளவுட் செக்யூரிட்டி பத்தின வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டூ வோட் இட் கைஸ் அண்ட் லெட்ஸ் டைவ் இன் நவ். ஓகே மக்களே! டைரக்ட்டா வந்து tryacme.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம இப்போ வெப் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 94% முடிச்சுட்டோம். இப்போ அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் அப்படின்ற ரூம் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி வரும். ஸோ டைரக்ட்டா கெட்டிங் ஸ்டார்ட்டட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கெட்டிங் ஸ்டார்ட்டட்ல உங்களுக்கு ஒரு வல்னரபிள் மெஷின் வந்து குடுத்துருப்பாங்க. அத நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் வந்து நம்ம நெறைய வகை இருக்கு. லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவங்க தனித்தனியா ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டிங் வித் ஓவர்ரைட் ஷெல், ஜாவா, அப்லோட் வல்ன்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ஐபில வந்து ஒர்க் ஆகாததுனால வர்ச்சுவல் ஹோஸ்ட் மாரி குடுத்துருக்காங்க. லைக் சப் டொமைன்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல வேற வேற வல்னரபிலிட்டி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் ஐபி அண்ட் இந்த ஹோஸ்ட் வந்து உங்களோட இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல வந்து நீங்க ரைட் பண்ண போறீங்க. லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்ஸா இருந்தா இந்த ஃபைல்ல ரைட் பண்ணுவீங்க. இதுவே விண்டோஸ் மெஷினா இருந்தா அ விண்டோஸ் சிஸ்டம் 32 டிரைவர்ஸ் இடிசி ஹோஸ்ட் இதுல ரைட் பண்ண போறீங்க. ஓகேவா? நான் வந்து லினக்ஸ் மெஷின் தான் யூஸ் பண்ண போறேன். அதாவது அட்டாக்கர் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், அந்த இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு இத கொஞ்சம் நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ஓகேவா? ஸோ எக்கோ கமாண்ட் பயன்படுத்தி ஆ டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ண கமாண்ட இங்க போட்டுக்கோங்க. நாட் கமாண்ட் ஜஸ்ட் ஐபி அண்ட் ஹோஸ்ட். அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் பயன்படுத்தி இடிசி ஹோஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ தட் எக்கோ கமாண்ட் மூலியமா நம்ம இந்த திங்ஸ வந்து இடிசி ஹோஸ்ட்ல வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது ரைட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு கேட் கமாண்ட் பயன்படுத்தி பாருங்க. ஸோ இடிசி ஹோஸ்ட்ல நம்ம குடுத்தது ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டில் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு இந்த ஓவர்ரைட் அப்லோட் ஒன்ஸ் டாட் டிஹெச்எம் அப்படின்னு இருக்கா? நீங்க காப்பி பண்ணி ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த வெப் அப்ளிகேஷன் லோட் ஆகுதான்னு. ஓகே, லோட் ஆகுது. விச் மீன்ஸ் அந்த இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இத மினிமைஸ் பண்ணிட்டு பேக் டு த ரூம். இத கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபைல் அப்லோட் எதனால பயன்படுத்துறாங்க அப்ளிகேஷன்ல, வெப் அப்ளிகேஷன்ல. ஸோ இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ல ஃபைல் அப்லோட் இல்லாத ஃபீச்சரே இல்லாத அப்ளிகேஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ கமிங் டூ ஒரு அப்ளிகேஷன்ல ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், சோஷியல் மீடியால நீங்க ஃபைல்ஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், ஈவன் நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, GitHubல ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி ஃபைல் அப்லோட் ஃபீச்சருக்கு ஒரு லிமிட்லெஸ்ஸே இல்ல அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னதான் ஃபைல் அப்லோட் ஃபீச்சர் வச்சிருந்தாலும், சரியான செக்யூரிட்டி பிராக்டிஸ் இல்ல, சரியான வேலிடேஷன் இல்ல அப்படின்னா,
எனி அட்டாக்கர் கேன் டூ ஆர்சிஇ, அதாவது ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன்ல டிஃபேஸ்மெண்ட் பண்ண முடியும். டிஃபேஸ்மெண்ட் இன் த சென்ஸ் இந்த அப்ளிகேஷனோட யூஏஏ மாற்ற முடியும், அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நீங்க என்ன சொல்றது, மைனர் இஷ்யூஸ்னாலையும் இருக்கலாம், ஆர் மேஜர் இஷ்யூ, அதாவது ஆர்சிஇ, ஆர் சம்டைம் வந்து அந்த வெப்சைட்டோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கூட லீக் பண்ணலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எஸ்எஸ் ஆர் சிஎஸ்ஆர்எஃப் இதுவுமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரூம்ல ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் ரூம்ல வந்து என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆன் தி சர்வர். 2வது ரூம் வந்து அப்லோடிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஷெல்ஸ் ஆன் அ சர்வர். 3வது ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, பைபாசிங் கிளையன்ட் சைட் ஃபில்டரிங். 4வது பைபாசிங் சர்வர் சைட் ஃபில்டரிங். 5வது ஃபூலிங் கன்டென்ட் டைப் வேலிடேஷன் செக்ஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். கம்ப்ளீட்டா ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ கம்ப்ளீட்டா நீங்க பென் டெஸ்ட் பண்ணும்போது, இந்த ரூம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இட் கேன் பி பிகினர் டூ இன்டர்மீடியேட் லெவல். ஓகேங்களா? அண்ட் டைரக்ட்டா இங்க கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இது முடிக்கிறதுக்கு முன்னாடி வெப் எனுமரேஷன் அண்ட் வாட் தி வெப் ரூம் முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. பட் நாட் இட் நாட்ஸ் ரெக்வயர்ட் ஆக்சுவலி. பிகாஸ் இதுவே எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ல தான் இவங்க குடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்ட்டா ஜெனரல் மெத்தடாலஜி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு தேவை, ப்ரீ ரெக்விசிட்ஸ் மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து பர்ப் சூட் தேவை. அப்புறம் கோபஸ்டர் தேவை. எதுக்கு அப்படின்னா, கன்டென்ட் டிஸ்கவரி பண்றதுக்கு, லைக் பாத்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் வேப்பலைசர் தேவை. என்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேப்பலைசர் தேவை. ஸோ இது மட்டும் இருந்தாவே போதும். ஸோ பர்ப் சூட், வாஸ்ப், ஜாப் ஆர் வேப்பலைசர் அண்ட் கோபஸ்டர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணா போதும்னு சொல்றாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்னு குடுத்துக்கோங்க. இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லேப் இன் திஸ் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் ஓவர் ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஸோ அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உள்ள ஃபைல்லயே நீங்க அதே நேம்ல வந்து அப்லோட் பண்றீங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணா அது வல்னரபிலிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் இவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. பிளஸ் இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி பண்றதுன்னு ஸ்கிரீன்ஷாட் முதற்கொண்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதே மாரியே நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் நான் ஆக்சுவலி அந்த டுட்டோரியலுக்குள்ளார போகல. டைரக்ட்டா நம்ம லேப்ல நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் ரூம். இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி அதான் ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஓவர் ரைட்டிங்கோட வெப் அப்ளிகேஷன். ஸோ இதோட சோர்ஸ் கோட் முதல்ல பார்க்கலாம். அதாவது வியூ பேஜ் சோர்ஸ்ல போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஏதாவது வேலிடேஷன் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு. ஸோ இது ஒரு HTML அண்ட் jQuery ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஓகே, இதுல ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஐ கெஸ் கண்ட்ரோல் யூ கொடுத்து பார்ப்போமா? ஓகே, அதே தான் இது. பட் இது வந்து அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. ஓகே, இது என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல்ல இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒன்று அப்லோட் பண்றீங்க. இட் கேன் பி இமேஜ் ஃபைல் ஆர் எனிதிங். பட் எந்த ஒரு வேலிடேஷனும் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? ரொம்ப பிளைனா இருக்கு. இதை வேணா நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல காமிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல. பிகாஸ் நீங்க எப்பயுமே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்குன்னு நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு, என்ன ஜேஎஸ் இருக்கு அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைல் அப்லோட் பட்டன் கிளிக் பண்றீங்க, ஃபைலை செலக்ட் பண்றீங்க, ஃபைல் அப்லோட் பண்றீங்க. ஸோ சூஸ் பண்ண ஃபைல் தான் இங்க உங்களுக்கு வந்து சக்சஸ் மெசேஜ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுல என்ன ஃபார்மேட் வந்து அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. மறுபடியும் கண்ட்ரோல் யூ கொடுப்போம். ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கு. அதாவது இந்த பேக்ரவுண்ட்ல இருக்குல்ல, மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜி அந்த இமேஜ் தான் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இதே நேம்ல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ண போறீங்க. மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜின்னு இருக்குல்ல, ஆல்ரெடி உள்ள ஃபைல்ல நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ இமேஜஸ் வியூ பேஜ் தூக்கி விட்டுறேன். ஸோ நம்ம அப்லோட் பண்ற இமேஜஸ் எல்லாமே இமேஜஸ் டைரக்டரிக்குள்ளார தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபார்பிட்டன்னு வரும். இது உங்களால பார்க்க முடியாது. ஒன்லி திங் இஸ் யூ ஜஸ்ட் நீட் டு ரீப்ளேஸ் திஸ் மவுண்டன் டாட் ஜேபிஜி டு அ டிஃப்ரெண்ட் இமேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு பிக்சரை வந்து
டவுன்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்க அப்லோட் பண்ணணும்னு கிடையாது. எந்த ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பட் நேம் வந்து மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஃபிளாக் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னய்யா? இவ்வளோ நேரம் ஆகுது லோட் ஆக. ஓகே. ஸோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராக்ஸிலாம் ஆஃப்ல தான் இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் இதுக்கு ப்ராக்ஸி தேவையில்ல. நீங்க டேரெக்டாவே நீங்க ப்ரௌசர் மட்டுமே யூஸ் பண்ணா போதும். ஓகே கைஸ், ஃபைனலி ஏதோ ஒரு இமேஜ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்க மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கிடைக்காது. ஸோ நம்ம மாற்றியாச்சு. டேரெக்டாக ரூமுக்கு போகலாம். செலக்ட் ஃபைலுன்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட ஹோம் டைரக்டரியில் இருக்க அந்த ஃபைலு. ஓகே, டவுன்லோட்ஸில் போயிடுச்சா? ஃபைன். ஸோ மவுண்டன்ஸ் டாட் ஜேபிஜின்னு கொடுத்துட்டு அப்லோடுன்னு கொடுங்க. ஸோ அப்லோடுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கான ஃப்ளாக் வரும். ஸோ யூ ஆர் டன் வித் த லேப். அதாவது அதே நேம்ல நீங்க வேற ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணீங்க. ஸோ இதுவுமே ஒரு இஷ்யூ தான். ஃபைல் ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த இமேஜ் ஃபைல் விச் கேன் பி ஓவர் ரிட்டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மவுண்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டாட் ஜிபிஜி கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுக்குமே வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கான ரூம் இங்கே இருக்கு. நேவிகேட் டு அப்படின்னு இருக்கா. ஷெல் அப்லோட் டாட் டிஹெச்எம். ஸோ அந்த நேம்லேயே தெரியும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனில் உங்களால் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே டேரெக்டாகவே ஃபைல் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே. பட் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் எந்த டைரக்டரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் டிஸ்கவரி பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா, கோபஸ்டர் யூஸ் பண்ணி எந்த டைரக்டரியில் அது ஸ்டோர் ஆகுதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோபஸ்டர் டிஐஆர், அதாவது டைரக்டரி மோட் -uங்கிறது யூஆர்எல். அண்ட் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ நீட் டு பாஸ் யுவர் வேர்ட் லிஸ்ட். ஸோ என்ன வேர்ட் லிஸ்ட் நான் இப்போ பாஸ் பண்ண போறேன்னா, டைரக்டரி பஸ்டரோட 2.3 மீடியம் அப்படின்ற ஒரு வேர்ட் லிஸ்ட் தான் நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ ரூட் என்னோட டைரக்டரியில ரூட் டூல்ஸ், அதாவது நான் அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால நான் இப்படி போறேன். இதுவே நீங்க வந்து என்ன சொல்றது, காலி மெஷின் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள போவீங்க. ஸோ நான் ரூட்டு டூல்ஸு வேர்ட் லிஸ்ட்டு டர்பஸ்டர் அண்ட் டைரக்டரி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ 2.3 அப்படி மீடியம் அப்படின்னு இருக்கும். ஸோ மீடியம் லோவர் அப்படின்னு இருக்கும். நான் மீடியமை யூஸ் பண்ணுறேன். ஆர் யூ கேன் யூஸ் அதர் ஃபஸிங் டூல்ஸ் லைக் ஃபரக்ஸ் வெஸ்டர். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு 2 டைரக்டரி கிடைச்சிருக்கு. ஸோ இதுவுமே எனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ என்டர் கொடுங்க. ஓகே, இதில் எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. மேபி நம்ம ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணா இங்கே வரும்னு நினைக்கிறேன். 2வது டைரக்டரி வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஐ கெஸ் அசர்ட்ஸா. ஓகே, அசர்ட்ஸ். ஸோ அசர்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஏஎஸ்எஸ் டிஎஸ் என்டர் கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ட்ஸுங்கிறது இந்த அப்ளிகேஷனோட சிஎஸ்எஸ் ஃபான்ஸ் அண்ட் இமேஜஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏரியா. பட் நாட் ஷுர் நம்ம எந்த ஃபைல் அப்லோட் பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ இமேஜஸ் கொடுக்குறேன். இமேஜஸ் மட்டும் தான் இருக்கு. ஜேஎஸ் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஏரியா வந்து இதுதான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபைல் அப்லோட் திங்ஸை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைலை அப்லோட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஃபைல்ஸ்லாம் முதல்ல அப்ளிகேஷன் அலோவ் பண்ணது நமக்கு தெரியணும். தென் நமக்கு வெப்ஷெல்லாம் அலோவ் பண்ணுதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வெப்லைசரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க.
என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதில Nginx, jQuery, Ubuntu, Nginx அப்படின்னு தான் இருக்கு. மத்தபடி வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்ல. மேபி வாட் வெப் பயன்படுத்தலாமா? வாட் வெப் பயன்படுத்தி என்ன லாங்குவேஜ்ன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் வெப் இதில இருக்கான்னு தெரியல. ட்ரை பண்றேன். ஓகே. வாட் வெப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்ஸ் மேன்! ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அட்டாக்கர் பாக்ஸ்ல அது இருக்குன்னு நான் நெனச்சேன். ஸோ வாட் வெப்புமே வந்து லைக் வேப்பலைசர் மாரி தான். ஆ ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணும்னா, டெக்னாலஜி ஸ்டாக் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கும். இட்ஸ் a கைண்ட் ஆஃப் CLI டூல். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல யூஸ் பண்றது தான். கெஸ் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ ஸ்டில் லோடிங் அப் 90%, 100. ஓகே. அன்பேக் ஆகுது ஆக்சுவலி எல்லாமே. ப்ரோக்ரஸ் 97. ஸோ அட்டாக்கர் பாக்ஸ்ல என்ன ஒரு இதுன்னா, சில டூல்ஸ்லாம் வந்து அப்படியே இன்ஸ்டால் ஆயிட்டு அப்படியே இருக்கு. சில டூல்ஸ்லாம் நீங்க ஒவ்வொரு தாட்டியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போதும், புதுசா நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கு. பட் இதுவே உங்களோட காலி மெஷின்னா அப்படி இருக்காது. ஸோ பேரலல்லா நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு இமேஜ் ஃபைல அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குல்ல. அ JPG ஃபைல முதல்ல எடுத்துக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம அப்லோட் பண்ண ஃபைல். நான் அப்லோடுன்னு குடுங்க. ஓகே. ஃபைல் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ ரிசோர்ஸஸ்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதாவது இந்த டைரக்டரில தான் இது அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் ரீஃப்ரெஷ் குடுத்தோனே, இங்க mountains.jpg ஃபைல் வந்து இங்க ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் எல்லாமே ரிசோர்ஸஸ் ஃபோல்டர்ல வருது. அடுத்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஆம் ஓகே. இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் வாட் வெப் பக்கத்துல இந்த URL இருக்குல்ல. அதாவது இந்த பர்ட்டிகுலர் டொமைன் நேம். அத இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. வாட் வெப் பக்கத்திலேயே. ஸோ பண்ணீங்கன்னா, அதோட டெக்னாலஜி ஸ்டாக் எடுத்து தரும். ஓகே. மேபி ஏதோ இஷ்யூன்னு நெனைக்கிறேன். ரூபி இஷ்யூஸ் வருது. நாட் ஷூர் கைஸ். ஏன் இந்த மாரி பண்ணுதுன்னு தெரியல. ஃபைன். ஸோ நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னா, ஏதோ ஒரு PHP ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்க வந்து கண்ட்ரோல் U குடுத்தீங்கன்னா, ஐ கெஸ் உங்களால ரீட் பண்ண முடியும். இதுலயும் ஏதாவது script.js ஃபைல் இருக்கா? ஏதாவது வேலிடேஷன் இருக்கான்னு நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அப்லோட் பட்டன் இதுல எந்த லாங்குவேஜும் இதுல போடல. ஸோ இங்கேயுமே script.js ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கேயும் வேலிடேஷன் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ Sublime டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஓகே. ஸோ இதுதான் அந்த script.js ஃபைல். அப்லோட் பட்டன், கிளிக் ஃபங்ஷன், ஃபைல் செலக்ட் சேஞ்ச், சூசன் ஃபைல். ஆ ஓகே கைஸ். இதுலயும் வந்து எந்த ஒரு வேலிடேஷனும் இவங்க வைக்கல. டைரக்ட்டா நீங்க எந்த ஃபைல் அப்லோட் பண்ணாலும் எடுத்துக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் நம்ம ஒரு PHP ரிவர்சல் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பென்டெஸ்ட் மங்கியோட ரிவர்சல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ETH0 IP அதாவது அட்டாக்கர் பாக்ஸ்ல ENS5 அப்படின்னு இருக்கும். இதுவே உங்க கிராலி மிஷின்னா நீங்க 10.0 அதாவது ட்ரையாக்மே ஐபி நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். வெர்ச்சுவல் ஐபி. ஸோ நான் இந்த ஐபி எடுத்துக்கிட்டு நீங்க பென்டெஸ்டர் மங்கி வெப்சைட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நான் வந்து ஹேக் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டூ கிரியேட் எனி டைப் ஆஃப் ரிவர்சல். இதுலயுமே வந்து பென்டெஸ்ட் மங்கியோட ஷெல்ஸ் இருக்கு. இங்க PHP ஷெல்ஸ் இருக்கு. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட் வந்து 1337. இது வந்து பென்டெஸ்ட் மங்கின்னு வருதா? ஸோ வியூ சோர்ஸ் கோட்ல போனீங்கன்னா, நீங்க தனியா போயிட்டு எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க குடுத்தாவே போதும். ஐபி அண்ட் போர்ட் வந்து இங்க சேஞ்ச் ஆயிடும். ஸோ டைரக்ட்டாவே இங்க நீங்க டவுன்லோடுன்னு குடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு உங்களோட ரிவர்சல். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஐ கெஸ் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல தானே இருக்கும் அது. ஆர் ரூட் டைரக்டரியில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ரூட் டைரக்டரியில இருக்கு. ஸோ இந்த நேம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். லைக் rifshell.php அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஓகேவா? rifshellன்னு மாறிடுச்சா? ஓகே மாறிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், நெட்கேட் லிசனர ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெட்கேட் லிசனர்ல அதே போர்ட் அதாவது 1337 அப்படின்னு லிசன் பண்ணுங்க. ஸோ லிசனிங்ல இருக்கும். உங்க மெஷின்ல எந்த போர்ட் அவைலபிள் இருக்கோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் டிஃபால்ட்டா 1337 யூஸ் பண்றேன். ஸோ இதுல செலக்ட் ஃபைல்ல போயிட்டு ஹோம் டைரக்டரியில rifshell.php அப்படின்ற ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன்னு கொடுத்துட்டு அப்லோடுன்னு கொடுங்க. ஸோ ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் ஆயிடுச்சு. எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாம.
ஆர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இப்போ ரிசோர்ஸஸ்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. reversal.php வந்து அப்லோட் ஆயிடுச்சு இங்க. ஸோ இதை இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ரிவர்சல் வரணும். ஸோ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் உங்களோட டொமைன் ஐபி இருக்கும். அண்ட் யூ காட் யுவர் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். அதாவது உங்களுக்கு அந்த மஷினோட இனிஷியல் ஃபுட்டோல் கிடைச்சிருச்சு. ஸோ ஷெல்லை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு -i அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் யூ நீட் டு கிளியர் திஸ் அப் லைக் பைத்தான் யூஸ் பண்ணி TTY ஸ்பேனிங் ஷெல் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா ரன் கோ பஸ்டர். ஓகே, எந்த டேரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஐ கெஸ் /resources சப்மிட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபிளாக் நீங்க கண்டுபிடிக்கணும். எங்க இருக்குன்னா ஃபிளாக் வேர் www அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஷெல் கிடையாது. www டேட்டாவோட யூசர் தான், ரூட் யூசர் கூட கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து வேர் wwwக்கு அக்சஸ் இருக்கு. ஸோ எல்எஸ் கொடுங்க, உங்களுக்கான ஃபிளாக் இருக்கு, அதை ரீட் பண்ணுங்க. ஸோ flag.txt. ஸோ நீங்க இந்த ஷெல்லை வந்து ப்ராப்பரா என்ன சொல்றது, இந்த ஷெல்லை ப்ராப்பரா நீங்க ஸ்டேபிள் பண்ணாதான் உங்களுக்கு கிளியர் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி கேட், இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வேர்டிங்லாம் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க தான் மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிளாகை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இதை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் டன் வித் தி ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 வெப் அப்ளிகேஷனும், ஒன்று வந்து ஃபைல் ஓவர் ரைட்டிங் அண்ட் இன்னொன்று வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லை, எந்த ஒரு சானிடைசேஷனும் இல்லை, எந்த ஒரு ஃபில்டரிங்கும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபில்டரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளைண்ட் சைட் ஃபில்டரிங், சர்வர் சைட் ஃபில்டரிங் அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட் சைட் ஃபில்டரிங் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே அவங்க வச்சிருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஃபைலை வந்து வேலிடேட் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதை வந்து சர்வருக்குள்ளார போக விடாது. அதான் வந்து கிளைண்ட் சைட் ஃபில்டரிங். ஓகேவா? அதே மாதிரி சர்வர் சைட் ஃபில்டரிங்னா ஒருவேளை கிளைண்ட் சைடை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா சர்வர் சைட்ல போயிட்டு அது செக் பண்ணும். ஓகேவா? அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணும். ஓகே, இது வந்து கரெக்டான ஃபைலா இல்லையா அப்படின்ட்டு சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். லைக் இந்த ஃபைல் வந்து அக்செப்டட் ஆர் இந்த ஃபைல் வந்து லைக் இன்வேலிட் ஃபைல் டைப் அப்படின்னு இதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து சர்வர்ல உள்ள ஸ்கிரிப்ட், இது வந்து கிளைண்ட்ல உள்ள ஸ்கிரிப்ட். இதுதான் வந்து வேலிடேட் பண்றது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டரிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் என்னென்ன ஃபில்டரிங் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வேலிடேஷன். ஸோ நீங்க அப்லோட் பண்றது ஜேபிஜி தானா, பிஎன்ஜி தானா, ஆர் பிஹெச்பி ஏதாவது அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கேட்கக்கூடியது வந்து எனக்கு பிஎன்ஜி தான் வேணும், இல்லை பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னு கேட்கும். அதாவது வந்து எக்ஸ்டென்ஷன் வேலிடேஷன். ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப் ஃபில்டரிங். ஸோ என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் டைப் நீங்க யூஸ் பண்றீங்க, இமேஜ் /png ஆர் HTML ஆர் வேர்ட் ஃபைலா ஆர் பிடிஎஃப் ஃபைலா அப்படின்னு அது வந்து செக் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்டென்ட் டைப் வந்து நீங்க என்னதான் ஃபைல் டைப்பை எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க பைபாஸ் பண்ணாலுமே கண்டென்ட் டைப் வேலிடேஷன் பண்ணும். அந்த நேரத்துல வந்து அந்த ஃபைல் அங்கேயே தடுத்து நிறுத்தப்படும். ஸோ இது வந்து MIME வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் MIME டைப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒரு MIME டைப் இருக்கும். ஸோ இப்போ ஜேபிஜி அப்படின்னா அதுக்கான MIME டைப் தான் போகுதா அப்படின்னு அது வந்து வேலிடேட் பண்ணும். அது வந்து ஃபைல் டைப் ஃபில்டரிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் நம்பர் வேலிடேஷன் அப்படின்னு இருக்கும். மேஜிக் நம்பர் வேலிடேஷன்னா இப்ப நீங்க ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்றீங்க, அதுக்கான கண்டென்ட் இருக்கும்ல, அந்த கண்டென்ட் வந்து அதுக்குன்னு ஒரு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் .pngக்கு இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஜிஃப் ஃபைல். இப்போ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு ஜிஃப் அப்படின்னு போட்டு மேஜிக் நம்பர் அப்படின்னு கொடுங்களேன். ஸோ இது வந்து விக்கிபீடியாலே உங்களுக்கு இருக்கும், அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ மேஜிக் நம்பர்னு கொடுத்துட்டு ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஃபைல் சிக்னேச்சர்ஸ்னு இருக்குல்ல, இந்த பேஜை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல் சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அதுமே நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃபைல் டைப்புக்கும் இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ Ctrl+F கொடுத்துட்டு ஜிஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன மேஜிக் பைட் யூஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா டாக் எக்ஸ், இப்போ டாக் எக்ஸுக்கு அண்ட் ஜிப்புக்கு பிடிஎஃப்க்கு அந்த மாதிரி தனியா இருக்கும். ஸோ பிடிஎஃப்க்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் பிடிஎஃப் அண்ட் அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த மேஜிக் நம்பர்ஸை வச்சு வேலிடேட் பண்ணும். ஓகேவா? இதுதான் அப்லோட் பண்றாங்களா அந்த கண்டென்ட்ல அப்படின்னு. ஸோ அது இல்லைன்னா அங்கேயே தடுத்து நிறுத்தப்படும் அந்த ஃபைல். ஓகேவா? இதான் மேஜிக் நம்பர் வேலிடேஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம
இப்போ அப்கமிங் வீடியோல இல்ல. இதே வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இதெல்லாம் எப்படி பைபாஸ் பண்றது அப்படின்னு. அப்புறம் ஃபைல் லென்த் ஃபில்டரிங். ஃபைல் லென்த் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன்ல இவ்வளோதான் சைஸ் அப்லோட் பண்ணணும். லைக் இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணும்போது, இல்ல ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணது 1 எம்பிக்குள்ளார தான் இருக்கணும். இல்ல 500 கேபிக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத தாண்டி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அது வேலிடேட் பண்ணி என்ன சொல்லும், ஓகே இது வந்து இந்த ஃபைல் டூ லார்ஜா இருக்கு. எனக்கு 500 கேபிக்குள்ளார இல்ல 1 எம்பிக்குள்ளார தான் ஃபைல் வேணும் அப்படின்னு கேட்கும்ல. அதான் வந்து ஃபைல் லென்த் ஃபில்டரிங். ஓகேவா? இத வச்சுமே நீங்க சில நேரங்கள்ல ஃபைல் அப்லோட்ல டாஸ் அட்டாக் கூட பண்ணலாம். ஸ்லோ டவுன் ஆகும் அப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்து வந்து ஃபைல் நேம் ஃபில்டரிங். ஃபைல் நேம்ங்கிறது இப்போ நீங்க அப்லோட் பண்ற நேம் ல வந்து இப்போ ஃபைல் நேம் டாட் ஜேபிஜி அப்படின்னா, ஃபைல் நேமுக்கு பதிலா எக்ஸ்எஸ்எஸ் ஸ்கிரிப்ட் குடுத்து அப்லோட் பண்ணி ஃபைல் நேம் வேலிடேட் ஆகல அப்படின்னா, உங்களால எக்ஸ்எஸ்எஸ் அடிக்க முடியும். ஓகேவா? இது ஈவன் அதையே வச்சு ஸ்லீப் கமாண்ட் அதுல வச்சீங்கன்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். இதே வச்சு என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்எஸ்எஸ், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இல்லாம ஆம், வேற என்ன பண்ணலாம்? ஆம், ஈவன் ஃபைல் நேம் வந்து நீங்க என்ன சொல்றது? ஃபைல் இன்க்ளூஷன் அட்டாக்ஸுமே நீங்க பண்ண முடியும். ஃபைல் நேம் வச்சு. ஸோ ஃபைல் நேம் வந்து சாதாரணமா நீங்க எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபைல் நேம் ஃபில்டரிங். ஸோ அந்த நேம ஃபில்டர் பண்றது. ஃபைல் கன்டென்ட் ஃபில்டரிங்கிறது நீங்க அனுப்புற அந்த இமேஜ் பாடி இருக்குல்ல. ஸோ இமேஜ் பாடிங்கிறது அந்த இமேஜோட கன்டென்ட் இருக்குல்ல, அத வந்து வேலிடேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் கன்டென்ட் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து ஃபில்ட்ரேஷன் பார்ட். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் தி ட்ரெடிஷனல் பிரெடாமினன்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து PHP அண்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ வென் வேலிடேட்டிங் பை ஃபைல் எக்ஸ்டென்ஷன், வாட் do you call of list of accepted extension? ஸோ அக்செப்டட் அப்படின்னா ஒயிட் லிஸ்ட். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இந்தந்த எக்ஸ்டென்ஷன் தான் வேணும் அப்படின்னு அவங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எப்பயுமே பேக் லிஸ்ட் பண்ணக்கூடாது. ஒயிட் லிஸ்ட் தான் பண்ணணும். அதுதான் சேஃபர் ஒன். அண்ட் வாட் இஸ் தி எம்ஐஎம்ஐ டைப் ஃபார் சிஎஸ்வி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிஎஸ்வியோட எம்ஐஎம்ஐ டைப் என்னன்னு கூகுளில் போடுங்க. இப்போ சிஎஸ்வி எம்ஐஎம்ஐ டைப்னு போட்ட அப்புறம் உங்களுக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன். text/csv. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு சிஎஸ்வி ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட எம்ஐஎம்ஐ டைப் இப்படி தான் இருக்கும். ஸோ முடிச்சாச்சு. ஸோ அடுத்த லேப் வந்து பார்த்தீங்கன்னா, பைபாசிங் கிளைண்ட் சைட் ஃபில்டரிங். ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க. உங்களோட தியரி தான். ஈவன் நீங்க இந்த ஃபில்டரிங்குமே வந்து நெறைய படிச்சு பாருங்க. சூப்பரா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பைபாசிங் கிளைண்ட் சைட் ஃபில்டரிங் போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, டைரக்ட்டா லேப்ல ஜம்ப் ஆக போறோம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து java.uploadOnce.thm. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கிளையன்ட் சைட் ஃபில்டரிங். அதாவது கிளையன்ட் சைட்ல நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் வந்து வேலிடேட் பண்ணப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல ஃபைல் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் யூ குடுங்க. அதாவது வியூ பேஜ் சோர்ஸ்ல போய் பார்க்கலாம். இதுல ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கான்னு. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இத படிச்சு பாருங்க. ஜூம் இன் பண்றேன். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஃபைல வந்து செலக்ட் பண்றீங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வருது. அப்லோட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. பட் அது கூடயே வந்து ஒரு இவென்ட் லிசனர் வந்து வச்சிருக்காங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க குடுக்குற ஃபைல் வந்து கரெக்ட்டா இல்லையா? அதாவது இது வந்து ஆக்சுவலி கிளையன்ட் சைட்னால என்ன பண்றாங்க? லைக் எத பைபாஸ் பண்ண சொல்றாங்க? கிளையன்ட் சைட் ஃபில்டரிங் தான் ஜஸ்ட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன செக் பண்ணுது அப்படின்னா, நீங்க அனுப்புற ஃபைல் டைப், அதாவது கன்டென்ட் டைப், அதாவது எம்ஐஎம்ஐ டைப் வந்து இமேஜ்/பிஎன்ஜி இருந்தா மட்டும் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. சக்சஸ் மெசேஜ் வரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டைரக்ட்டா நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த ஷெல்ல வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எனக்கு தேவைப்படாது. ஸோ வேற அப்ளிகேஷன் பார்க்கறதுனால, ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? இதுல ஷெல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் நம்ம அப்லோட் பண்ண அதே ஃபைல இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். PHP ஃபைல. ஸோ ஹோம்ல rivshell.php அப்படின்னு இருக்கும். அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஓப்பன் பண்ண உடனே என்ன வருது உங்களுக்கு? ஃபைல் இன்வாலிட் ஃபைல் டைப்ன்னு வருதா? ஸோ இது என்ன செக் பண்ணுதுன்னா, நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் வந்து image/pngயா இருந்தா மட்டும் தான் இது எடுத்துக்கும். ஓகேவா? விச் மீன்ஸ் அது எம்ஐஎம்ஐ டைப் அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இப்ப இந்த நேரத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பர்ப் சூட் தான் தேவை. அதனால பர்ப் சூட்ல போயிட்டு இன்டர்செப்ட் குடுத்துக்கோங்க. ஓகே. டிஸ்ப்ளேய மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிடுறேன். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் இது நம்ம மாத்த வேண்டியதா இருக்கும். ஸோ மெசேஜ் பாடியும் 14ன்னு குடுத்துக்கிறேன்.
அண்ட் டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்கன்னா 14ன்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஸோ தட் யூ கைஸ் கேன் see it clearly. ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் இது கிளைண்ட் சைடுனால நமக்கு பர்ப்லயுமே வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பர்ப்ல ஹிட் ஆகாது. ப்ரௌசர்லயே அது வந்து வேலிடேட் பண்ணிடுது. அதான் வந்து கிளைண்ட் சைடு. ஸோ என்ன பண்றேன்னா, ஓகே, அந்த ஃபைல் எங்க இருக்கோ அந்த டைரக்டரிக்கு போயிட்டு எக்ஸ்டென்ஷன் நம்ம மாத்தி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அதை பேக் டு பிஹெச்பியை மாத்திடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிட்டா இன்னொரு ஃபைலா இதை வந்து என்ன பண்ணணும்னா ரீநேம் கொடுத்துட்டு பிஹெச்பின்னு இருக்குல்ல, இது வந்து பிஎன்ஜியை மாத்திடுறேன். ஓகேவா? ஸோ பிஎன்ஜியை மாத்திட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ கன்வெர்ட் பண்ண பிஎன்ஜி, அதாவது எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் மாத்திருக்கேன் பிஹெச்பிலேருந்து பிஎன்ஜின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்லோடு அப்படின்னு இருக்கும். அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்போ பர்ப்ல ஹிட் ஆகும். ஸோ இப்போ பர்ப்ல ஹிட் ஆகுதா, இதான் அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட். இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டென்ட் டைப் வந்து image/png, அதுதான் அந்த அப்ளிகேஷன் கேட்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரிவ்ஷெல் டாட் பிஎன்ஜின்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக பிஹெச்பின்னு மாற்றிட்டு ஃபார்வர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வருது. இப்போ வந்து ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. டேரெக்டாக நம்ம இறங்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த நியூ டேப், இதில் வந்து கோபஸ்டர் பயன்படுத்தி அதோட எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ கோபஸ்டர் dir டைரக்டரி மோட் -u URL அண்ட் URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் w வேர்ட் லிஸ்ட். ஸோ ரூட்டு டூல்ஸ் /வேர்ட் லிஸ்ட் /கோபஸ்டர், அதோட அதே வேர்ட் லிஸ்ட் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கிடைச்சிருக்கு, இமேஜஸ் அண்ட் அசர்ட்ஸ். ஸோ இமேஜஸ் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி பார்ப்போம். /images. மேபி அசர்ட்ஸ்ல வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிஎஸ்எஸ் ஜேஎஸ் இமேஜஸ் ஃபைல் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஃபைல் வந்து இங்க அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா நான் அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ரிவர்ஷல், அதாவது நெட்கேட் லிசனர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ரிவர்ஷல் டாட் பிஹெச்பி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரிவர்ஷல் கிடைக்குதானே? ஓகே, யூ காட் யுவர் ரிவர்ஷல் பேக். ஐடி ஹோம்-ஐ பேஷ் -i அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் ஷெல் வந்துடும். இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா ஃபிளாக் தான் கேட்குறாங்க. ஸோ கேட் வேர் டேட்டா அண்ட் ஃபிளாக் டாட் txt இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபிளாக் வந்து இதுதான். ஸோ எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஃபிளாக் இது உள்ளார தான் இருக்கும், வேர் டேட்டா அப்படின்னு. ஸோ டைரக்டாகவே கேட் கமெண்ட் கொடுத்து ரீட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஃபில்டரிங். ஸோ இதில் நம்ம என்ன பைபாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக வந்து அப்ளிகேஷனுக்குள்ளார போகலாம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து annex upload once.thm. ஸோ இந்த ஷெல்ல வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. பிகாஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் நீங்கள் தனித்தனியாக ஷெல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இந்த ஃபைல். இது வேற ஒரு அப்ளிகேஷன் அண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இதோட டைரக்டரிஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் கோபஸ்டர் பயன்படுத்தி. எங்க லைக் எங்க இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு. ஓகே, கோபஸ்டர் dir -u அந்த பர்டிகுலர் URL. அப்புறம் ரூட் டூல்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே டைரக்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கோபஸ்டர் டைரக்டரி .2.3 மீடியம் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைரக்டரியில் வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு 2 டைரக்டரி கிடைச்சிருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் தான் போகுதான்ட்டு. ஸோ அசர்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ /privacy வந்து
குடுத்து பாருங்க. ஸோ இங்க எம்ப்டியா இருக்கு. மேபி இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபைல்லாம் அப்லோட் ஆகுமான்னு தெரியல. அண்ட் அசர்ட்ஸ்மே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அசர்ட்ஸ்லயும் சிஎஸ்எஸ், இமேஜஸ், ஜேஎஸ், பிஹெச்பி அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா? மேபி இது வந்து ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள அப்ளிகேஷன்ல அப்படி இல்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா, இது வந்து யூசுவலான ஃபைல் அப்லோட் மாரி இல்லாம, இவங்க ஏதோ ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஹெல்ப்ன்னு குடுங்க. ஸோ ஹெல்ப்ன்னு குடுத்துட்டு, இதுலேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, 3 ஃபீச்சர் நம்மளால பண்ண முடியும். ஃபைல செலக்ட் பண்ண முடியும், ஃபைல அப்லோட் பண்ண முடியும், ஃபைல சூஸ் பண்ணி அதோட அவுட்புட்ட வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, செலக்ட்ன்னு குடுங்க. ஓகே, செலக்ட்ன்னு குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லோக்கல் டெஸ்க்ல வந்து ஃபைல செலக்ட் பண்ண போகுது. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, revshell.php ஆர் PHP ஃபைலே நம்ம டைரக்ட்டா அப்லோட் பண்ணி பார்ப்போம். அது எடுத்துக்குதானே. ஸோ இப்ப வந்து அப்லோட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ அப்லோடுன்னு குடுத்தோனே ஃபைல் டைப் இஸ் இன்வாலிட்ன்னு வருது. ஸோ இந்த ரூம் வந்து சர்வர் சைட் ஃபில்டரிங். அதனால கிளையன்ட் சைட்ல நம்ம அப்லோட் பண்ண உடனே எந்த ஒரு எரர் மெசேஜும் வரல. நமக்கு டைரக்ட்டா சர்வர்ல அப்லோட் பண்ணும்போது தான் மெசேஜ் வருது. ஃபைல் டைப் இன்வாலிட் அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேஎஸ் ஸ்கிரிப்ட் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே வந்து என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போங்க. ஸோ இது சர்வர் சைட்னால இங்க உங்களுக்கு எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் இது கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட் கிடையாது. சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். ஸோ இத நீங்க பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்ப்ல இன்டர்செப்ட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். இன்டர்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராக்ஸில இது வந்து ஜேஎஸ் ஃபைல்னால டைரக்ட்டா பர்ப் சூட் வந்து ஜேஎஸ் ஃபைல் எடுக்காது. அதுக்கு நீங்க இங்க எடிட் பண்ணி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல இங்க ஜேஎஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். அத நீங்க தூக்கி விடணும். அப்பதான் உங்களுக்கு ஜேஎஸ் ஃபைல் வந்து இன்டர்செப்ஷன் பண்ணும்போது வரும். ஓகேவா? ஸோ ஜேஎஸ் ஃபைல தூக்கிட்டு ஓகே அப்படின்னு குடுங்க. தென் இப்போ அந்த பேஜ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ நான் ரிஃப்ரெஷ் குடுத்துட்டேன். ஃபார்வர்ட் அப்படின்னு குடுங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம் ஏதோ ஒரு ஃபைல. ஸோ அப்லோடுன்னு குடுத்துட்டு, சாரி செலக்ட்ன்னு குடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணோம்ல அந்த rivshell.png அப்படின்னு. அத நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்லோடுன்னு குடுத்துட்டேன். இப்போ அப்லோடுன்னு குடுங்க. செலக்ட் பண்ண அப்புறம். ஸோ அப்லோடுன்னு குடுத்த அப்புறம் இங்க உங்களுக்கு பர்ப்ல அடிக்கும். ஓகே. நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்படியே ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. இங்க வந்து சக்சஸ் அப்படின்னு வருது. ஃபார்வர்டுன்னு குடுங்க. ஓகே. ஃபைல் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி. கிரேட். ஆ ஸோ இது எந்த டைரக்டரியில அப்லோட் ஆகுதுன்னு சொன்னோம்? பிரைவசி தானே? ஓகே. பிரைவசில போயிட்டு பார்க்கலாம். இது அப்லோட் ஆயிடுச்சான்னு. ஓகே. பர்ப் ப்ராக்ஸி ஆஃப்ல வைக்கணும். ஆர் எல்ஸ் ஓகேவா? rivshell.png அப்படின்னு அப்லோட் ஆயிடுச்சு. பட் இது வந்து பிஹெச்பி ஃபைல் கிடையாது. பிஎன்ஜி ஃபைல் தான். பட் இதுவே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானு. ஸோ கோபஸ்டர க்ளோஸ் பண்ணிக்கோங்க. NC-NL VP 1337 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு இமேஜ் எரர் அப்படின்னு தான் வரும். எதனால அப்படின்னா, இது வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலா இருந்தா தான் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது உங்களால ஒரு பிஎன்ஜி ஃபைலா தான் இருக்கு. மேபி வேணா என்ன பண்ணலாம்னா, அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து பிஎன்ஜியா மாத்தி பார்ப்போம். பட் இதுல நம்ம என்ன பைபாஸ் பண்றோம் அப்படின்னு இங்க பார்க்கலாம். லைக் நானுமே மறந்துட்டேன். ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பைபாஸ் பண்றாங்க. ஜஸ்ட் பிஹெச்பிக்கு பதிலா jpg.png அப்படின்னு குடுக்குறாங்க. பிஹெச்பி அப்படின்னு. ஸோ தென் என்ன பண்றாங்க? ஓகே. அது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். காட் இட். பட் நான் வந்து வேற ஏதோ ஒரு மெத்தட்ல வந்து பண்ணேன். ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேக் டூ ரூட் ஹோம்ல போயிட்டு, இந்த பிஹெச்பி இருக்குல்ல, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அவங்க பண்ணத நம்ம டிஃபரெண்ட்டா பண்ணி பார்க்கலாம். லைக் டிஃபரெண்ட்டா இன் த சென்ஸ் .php பக்கத்துல jpgன்னு குடுக்கலாம். ஓகேவா? டபுள் எக்ஸ்டென்ஷனா. இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, பர்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டைரக்ட்டா அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படியே அப்லோட் பண்ணி, அப்படியே அது வேலிடேட் பண்ணாம எடுத்துக்கிச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, செலக்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து rivshell php.jpgன்னு இருக்குல்ல, அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குடுத்துட்டு, ஓகே அப்லோடுன்னு குடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இங்க ஹிட் அடிக்கும். ஸோ அப்லோட் அப்படின்னு குடுங்க. ஸோ பர்ப்ல ஹிட் அடிக்குது.
ஸோ இது வந்து டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை ஃபார்வர்டுன்னு கொடுங்க. ஃபார்வர்டுன்னு கொடுத்தோன்னே அதுக்கான மெசேஜ் வந்து வருது. ஐ கெஸ் ஏதோ ரீடைரக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தென் இன்டர்செப்ட் ஆஃப். ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சா? ஓகே, ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ப்ரைவசியில் போயிட்டு பார்க்கலாம் அது அப்லோட் ஆயிடுச்சான்னு. ஓகே, இது அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த ஜேபிஜியை ரிமூவ் பண்ணாமல் நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாட் அன் இஷ்யூ. மறுபடியும் ஆக்சுவலி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டபுள் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பர்பில் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, ஜேபிஜி வந்து தூக்கி விடுங்க. எடுத்துக்கலான்னு பார்ப்போம். ஃபார்வர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைல் இஸ் இன்வேலிட் பிகாஸ் இது வந்து ஃபைல் டைப் ஃபில்டர் பண்ணுது. ஓகேவா? அண்ட் நம்ம அனுப்புகிற பிஹெச்பியுமே வந்து அது எடுத்துக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெஸ் இதில் ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா? நாட் திஸ் ரெக்வஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ பிஹெச்பி ஃபைலுமே அதை எடுத்துக்க மாட்டேங்குது. பட் பிஹெச்பியில் வந்து நிறைய வகை இருக்குல்ல. லைக் இப்போ பேலோட் ஆல் திங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேலோட் ஆல் திங்ஸ் ஃபைல் அப்லோட் அப்படின்னு கொடுங்க. ஃபைல் அப்லோட்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ எப்படிலாம் ட்ரை பண்ணலாம், அப்லோட் ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணணும். இப்போ பிஹெச்பிலேயே வந்து பிஹெச்பி 1 2 3 லைக் 5 பிஹெச்பி 5 அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணலாம். அப்படிலாம் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் நல் பை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இந்த எம்எம்ஏ கண்டென்ட் இப்போ இதெல்லாம் மாற்ற முடியுமா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரூட் ஹோமில் போயிட்டு இந்த பிஹெச்பின்னு இருக்குல்ல, இது வந்து நான் என்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, பிஹெச்பி 5 மாற்றிக்கலாம். நம்ம வெறும் பிஹெச்பியை ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் நான், அது அக்செப்ட் பண்ணதா இல்லையான்னு. ஆர் பிஹெச்டிஎம்எல்னு கூட நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பிஹெச்பி 5 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ வந்து ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் பிஹெச்பி 5 வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. நெட் கேட் லிசனர் ஆனில் இருக்கான்னு பார்க்குறீங்க. அண்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ அப்லோட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி, விச் மீன்ஸ் பிஹெச்பி ஃபைல் எடுத்துக்க மாட்டேங்குது. பட் பிஹெச்பி 5 வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் நமக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடைக்குதா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரிவர்ஸ் ஷெல் கிடச்சிச்சு, விச் இஸ் வெரி சிம்பிள். ஒன்லி திங் இஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் அதை அலோவ் பண்ணுதுன்னு. ஈவன் நீங்கள் இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம். லைக் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பர்ப் சூட்டோட இன்ட்ரூடரில் போட்டு ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரல்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே இவங்க கொடுத்துருப்பாங்க தெளிவாக டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் பிஹெச்பி 3 பிஹெச்பி 4 பிஹெச்பி 5 இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஒரு வேர்ட் லிஸ்ட் வச்சு அடிச்சு பார்க்கலாம். இன்ட்ரூடரில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு இன்ட்ரூடரில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட சேலஞ்ச் என்னன்னா ஃப்ளாகை கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக ஒரு வெர்ஷல் இங்கே வந்து கேட் வேர் டப் 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 அப்புறம் ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கான ஃப்ளாக் வந்து இங்கே கிடச்சிரும். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி ஆயிடுச்சா தெரியல. ஓகே, இதான் கரெக்டான ஃப்ளாக். ஸோ நெக்ஸ்ட்டு ரூம், அதாவது நெக்ஸ்ட் லேப் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர் ஃபில்டரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேஜிக் நம்பர்னா நம்ம என்னன்னு சொன்னோம், அந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைலுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டார்டிங் எக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து வேலிடேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கான லேபுக்கு வந்து மேஜிக் டாட் அப்லோட் டாட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எக்ஸிட் பண்ணிவிடுங்க இந்த ரிவர்ஷல்லேருந்து. ஸோ நெட்கேட் லெசனர் எதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட லேப் வந்து மேஜிக் அப்லோட் ஒன்ஸ் டாட் ஏஹெச்எம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட டேரக்டரிஸ், ஹிடன் டேரக்டரிஸை கண்டுபிடிப்போம். இது ஒன்றும் ரன் ஆகிட்டு தான் இருக்கா? இதையும் நான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
ஸோ கோ பஸ்டர்ல போயிட்டு அதே வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்துறேன். அண்ட் யூஆர்எல்ல மட்டும் நான் மாற்றி விட்டுறேன். ஸோ யூஆர்எல்ல போயிட்டு பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகே, நமக்கு ரெண்டு வேல்யூ தான் கிடைக்குது. ஒன்று வந்து கிராஃபிக்ஸ், இன்னொன்று வந்து அசர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அசர்ட்ஸ்ல என்ன இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் கிராஃபிக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபோர்பிடன் எரர் மெசேஜ் வருது. மேபி நம்மளால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அசர்ட்ஸ் ஒர்க் ஆகுது, அதுவும் ஃபோர்பிடன் வருது. மேபி நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது until unless we are uploading any file. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னென்ன அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஹோம்ல போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நார்மலா ஒரு இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அப்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஜிஃப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது இந்த அப்ளிகேஷன். இங்கேயே போட்டிருப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, பிஎன்ஜி அப்லோட் பண்ணும்போது ஜிஃப் ஒன்லி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குது. விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து ஜிஃப் ஃபைல் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மேஜிக் நம்பர் ஃபில்டரிங்னால நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ரிவர்ஷல் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிவர்ஷல் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். எப்படி எடிட் பண்ண போறோம் அப்படின்னா, சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமா எடிட் பண்ண போறோம். ஸோ எடிட்டிங்கிறது நீங்க எதுவுமே நீங்க மாத்த தேவையில்ல. ஜஸ்ட் த திங் இஸ், நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து மேஜிக் நம்பர் வந்து வைக்க போறீங்க. ஜிஃப் மேஜிக் நம்பர் வைக்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து விக்கிபீடியால இருக்கு. ஜிஃபோடைய மேஜிக் நம்பர் இதுதான். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க இதுல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு இந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. ரிவிஷல் டாட் பிஹெச்பியை நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா, ஓகே இது வந்து ஜிஃப் கண்டென்ட் தான் இருக்கு உள்ளார அப்படின்னு இதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது எக்ஸ்டென்ஷன்லாம் ஃபில்டர் பண்ணதா இல்லை கண்டென்ட் டைப்லாம் ஃபில்டர் பண்றதான்னு இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இன்டர்செப்ட் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரக்டாவே இங்கே ட்ரை பண்ணலாம் ப்ரௌசர்லயே. ஓகேவா? ஸோ எடிட் பண்ண ஃபைல் வந்து ஹோம்ல ரிவிஷல் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கு. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ அப்லோடுன்னு கொடுங்க. ஸோ அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. ஸோ நம்மளோட மேஜிக் நம்பர் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ பேரலாக நெட்கேட் லிசனர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபைல் எங்கே அப்லோட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஃபார்பிடன் அப்படின்னு வந்துச்சுல. ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள இருப்போங்க. ஸோ இதில் ஃபார்பிடன் வருதுல, இதில் ரிவ்ஷெல் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுங்க. என்டர் கொடுங்க. ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இங்கே ரிவர்ஷல் கிடைச்சிருக்கணும். இந்நேரம் இன்னும் கனெக்ட் வரல. ஒர்க் ஆச்சா? ஆக்சுவலி இந்நேரம் நமக்கு இங்கே வரணும். ஃபைல் நேம் கரெக்டு தானே? கிராஃபிக்ஸ் ரிவ்ஷெல் டாட் பிஹெச்பி ஃபைல் நேம் கரெக்டு தான். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. ரிவ்ஷெல் டாட் பிஹெச்பி ஏன் நமக்கு வரல? மேபி நம்ம வேற எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. இஃப் கான்ஃபிக் இதே ஐபி தான் நம்ம கொடுத்தோம். லைக் அந்த ஃபைலை நம்ம அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணல. 131.33 அண்ட் ரிவ்ஷெல் டாட் பிஹெச்பியும் படிச்சு பாருங்க. இந்த ஐபி தானா? 131.33.1337. ஓகே, கரெக்ட் தான். அப்புறம் ஏன் நமக்கு வரலன்னு தெரியல. நாட் ஷியோர். ஓகே, மேபி சம் இஷ்யூ. நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் மறுபடியும் ரீஃப்ரெஷ் கொடுத்தேன். இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்போ ஐடி ஹோம் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகல, எக்ஸிக்யூட் ஆகலன்னு தெரியல. மேபி ஏதாவது இஷ்யூவா இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா, ஃபிளாக் கண்டுபிடிக்கணும். வேர் டப் 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 டேட்டால. ஸோ கேட் வேர் டப் 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 டேட்டா ஃபிளாக் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் யூ கேன் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வேலிடேஷனும் இல்லை, கண்டென்ட் டைப் வேலிடேஷனும் இல்லை, அண்ட் அந்த ஃபைல் கண்டென்ட் பாடி வேலிடேஷனும் இல்லை. அதனால தான் உங்களால் மேஜிக் நம்பர் ஃபில்டரிங் பைபாஸே உங்களால் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் மெத்தடில். ஸோ எக்ஸாம்பிள் மெத்தடாலஜி. ஓகே, சும்மா லைக் என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து அந்த அப்ளிகேஷனோட டெக்னாலஜி ஸ்டாக்கை கண்டுபிடிக்க நீங்கள் சர்வர் ஹெட்டர் ஆர் எக்ஸ் பவர் பை அப்படின்ற ஹெட்டரை நீங்கள் பார்க்கலாம்.
அப்படிலாம் நீங்க வேப்லைசர் யூஸ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோட் நீங்க படிச்சு பார்க்குற மாரி இருக்கும். அதாவது வியூ பேஜ் சோர்ஸ்ல கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும். அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் கோபஸ்டர்ல நீங்க யூசுவலா யூஸ் பண்ற வேர்ட் லிஸ்ட் மட்டும் இல்லாம, இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு நீங்க வந்து -X ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சில நேரங்கள்ல அவங்க ஏவி ஆன்டிவைரஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, அத பைபாஸ் பண்ண பாருங்க. அண்ட் வேற வேற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணுங்க. லைக் நம்ம அப்லோடிங் ஒரிஜினலி அக்செப்டட் இன்னோசன்ட் ஃபைல். லைக் எப்பயுமே வந்து எந்த ஃபைல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த ஃபைலையும் நீங்க வந்து மாடிஃபை பண்ணி, அந்த கன்டென்ட் டைப்லாம் மாத்தி ஒவ்வொன்னா நீங்க ட்ரை பண்ற மாரி இருக்கும். எக்ஸ்டென்ஷனு, கன்டென்ட் டைப்பு, ஃபைல் பாடி, அப்புறம் மேஜிக் நம்பரு இதெல்லாம் வச்சு நீங்க ட்ரை பண்ற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் எனுமரேட்டிங் ஃபைல் லென்த் ஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தியரிட்டிக்கல் மாரி தான் இருக்கு. ஸோ இத கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ கடைசியா நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்கு. இதோட முடிய போறது. இதான் கடைசி சேலஞ்ச். ஸோ இத டவுன்லோட் டாஸ்க்ன்னு குடுங்க. நமக்கு ஏதோ டாஸ்க் மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. இது ஆக்சுவலி வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். இந்த வேர்ட் லிஸ்ட் எதுக்கு? மேபி இதுல இந்த சேலஞ்ச் அப்லோட் ஒன் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி உங்களோட மெஷின்ல அம் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர்ல போயிட்டு ஒரு நியூ ஃபைல அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் நியூ அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? எனிஹவ் இந்த ரிவர்சல் நமக்கு தேவைப்படும். அதனால நான் இந்த ஜிஃப்ப தூக்கி விட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? மத்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் சேவ், க்ளோஸ் வித்தவுட் சேவிங் அண்ட் இதுவுமே நம்ம ஓகேவா? இத வந்து என்ன பண்ணலாம்னா, வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சும்மா. அம் சோ தட் இது நமக்கு அந்த புது அப்ளிகேஷன்ல தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஜுவல் அப்லோட் ஒன் டாட் THM அப்படின்னு இருக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன்ல. ஓகேவா? இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் இது ஒரு சேலஞ்ச் மாரி இருக்கும். அதனால எல்லா என்ன சொல்றது? எல்லா திங்ஸுமே இதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா புரொடெக்ஷனும் எல்லாத்தையுமே நம்ம பைபாஸ் பண்ணி ரிவர்சல் எடுக்கணும். அதான் நம்மளோட சேலஞ்ச். அண்ட் கடைசியா ஃபிளாக் கண்டுபிடிக்கணும். வேற டேட்டால. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அ நார்மலான ஜேபிஜி ஃபைல் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஆர் பிஎன்ஜி ஃபைல் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட்ஸ்ல ஐ கெஸ் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண டாக் ஃபைல வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோடுன்னு குடுத்தோனே இங்க ஃபைல் வந்து அப்லோடட் அப்படின்னு வருது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ரிவர்ஷல் வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹோம் டைரக்டரில ரிவர்ஷல் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இட் ஜஸ்ட் அக்செப்டிங் ஜேபிஜி. அதனால தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட்டட் ஃபைல்ல ஜேபிஜின்னு வந்துருச்சு. ஸோ நான் இப்ப பிஹெச்பி குடுத்து பார்க்குறேன். எனிஹவ் இது எரர் தான் அடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்வாலிட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட்டு எங்க போய் தங்குதுன்னு பார்க்கணும். தங்குது மீன்ஸ் எந்த இடத்துல ஃபைல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அது அதோட டைரக்டரிய கண்டுபிடிக்கணும். ஸோ கோபஸ்டர் பயன்படுத்துங்க. dir -u அப்புறம் அந்த யுஆர்எல் வந்து ஜுவல் ஸ்டார்ட் அப்லோட் ஒன்ஸ் டாட் thm பேஸ்ட் குடுத்துக்கோங்க. அண்ட் வேர்ட் லிஸ்ட்ல வந்து டூல்ஸ் ஓகே ரூட் ரூட் டைரக்டரியில டூல்ஸ் தென் ஸ்லாஷ் வேர்ட் லிஸ்ட் ஸ்லாஷ் டபஸ்டர் ஸ்லாஷ் டைரக்டரி அதே வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்துங்க. பட் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இங்க மீடியம் வேர்ட் லிஸ்ட் தான் அத ட்ரை பண்றேன். இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அட்மின் அப்படின்ற பேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் கன்டென்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அட்மின்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இத காப்பி பண்ணிட்டு, இன்னொரு பேஜ்ல வந்து அட்மின ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் அட்மின் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த அட்மின் பேஜ்ல வந்து என்ன இருக்குன்னா, லாகின் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்ல. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ரிமைண்டர் யூஸ் திஸ் ஃபார்ம் டு ஆக்டிவேட் த மாடியூல்ஸ் ஃப்ரம் மாடியூல்ஸ் டைரக்டரி அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி இந்த இன்புட் ஃபீல்ட் எதுக்காவது பயன்படும்னு நெனைக்கிறேன். என்டர் ஃபைல் டூ எக்ஸிக்யூட்ன்னு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நம்ம இன்டர்னலா எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். தென் வேற என்ன டைரக்டரி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, கன்டென்ட் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கன்டென்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இசட் குடுத்து. ஸோ கன்டென்ட்ட மட்டும் இங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் கன்டென்ட். ஓகே. டபுள் ஸ்லாஷ் போட்டதுனால கூகுளுக்கு போயிடுச்சு. கூகுளுக்கு போனா என்ன ஆகும்? ரைட் ஆப்ஸ வந்து எடுத்து காமிக்கும். ஸோ ரைட் ஆப்ஸ்குள்ளார போயிடாதீங்க. டைரக்ட்டா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. மேபி இந்த கன்டென்ட்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
இப்ப நம்ம அவங்க ஒரு வேர்ட் லிஸ்ட் குடுத்தாங்கல்ல. லைக் ஏபிசிடி அந்த மாரிலாம் இருந்ததுல்ல. அத நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜுவல்ஸ் அப்லோட் ஒன்ஸ் டாட் ஏஹெச்எம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் கன்டென்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. நமக்கு கிடைச்ச டைரக்டரிக்குள்ளார டைரக்டரின்னு நெனைக்கிறேன். ஸோ -w அப்புறம் வேர்ட் லிஸ்ட். ஸோ இதுல தான் அந்த வேர்ட் லிஸ்ட் இருக்கு. அண்ட் இது வந்து நம்ம ஜஸ்ட் வேர்ட் லிஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏபிசிடி தான் இருக்கும். பட் அதுல ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு -x ஸ்விட்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப வந்து ஜேபிஜி, பிஹெச்பி, எஸ்ஹெச், ஜேஎஸ் இந்த மாரி ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தா ஃபில்டர் பண்ணி நமக்கு இது மட்டும் ரிசல்ட்ஸா குடுத்துரும். ஸோ இப்ப என்டர் குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கன்டென்ட் யூஆர்எல் வேர்ட் லிஸ்ட் அண்ட் -xல இந்த எக்ஸ்டென்ஷன் குடுத்ததுனால /abh/jpg அப்படின்னு வருது. ஸோ இத குடுத்து பார்ப்போம் கன்டென்ட்க்கு அப்புறம். அதுல என்ன ஃபைல் இருக்குன்னு. ஓகே. இப்ப என்ன புரியுதுன்னா, இந்த அப்ளிகேஷனோட பேக்கிரவுண்ட் இமேஜ் தான் இது. ஓகேவா? ஸோ இவங்க என்னென்ன இமேஜ்லாம் அப்லோட் பண்றாங்களோ, இது ஆக்சுவல் நேம்ல ஸ்டோர் ஆகாம, இந்த மாரி ஏபிஎச் இந்த மாரி வேற வேற ஆல்ஃபா நேம்ஸ்ல சேவ் ஆகுது. ஒரிஜினல் நேம்ல சேவ் ஆகல. ஓகேவா? சோ தட் இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணா கூட, நம்ம அந்த வேர்ட் லிஸ்ட்ட வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்டின்னா, எந்த வேர்டிங்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்டின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம வந்து இன்னொரு ஃபைலுமே நம்ம அப்லோட் பண்ணோம். அதுவுமே அது சர்ச் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஆ லெட்ஸ் சீ இட். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இத நம்ம பைபாஸ் பண்ணணும். பைபாஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்ன புரொடெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ப்ராக்ஸில இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இன்டர்செப்ட்ல ஜேஎஸ் தூக்கி விட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஜேஎஸ் அப்பதான் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஜேஎஸ் ஸ்கிரிப்ட்ட. ஸோ இப்போ நீங்க பர்ப் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இங்க ரீஃப்ரெஷ்ன்னு குடுங்க. ஓப்ஸ்! கிளிக் பண்ணலையா? இங்க ரீஃப்ரெஷ்ன்னு குடுங்க. ரீஃப்ரெஷ்ன்னு குடுக்கும்போது ஓகே. சாரி கைஸ். பர்பே ஆஃப்ல தான் இருக்கு. ப்ராக்ஸி இப்பதான் ஆனே பண்றேன். ஸோ இப்ப ரீஃப்ரெஷ்ன்னு குடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்டர்செப்ட் ஆகுது. ஃபார்வர்டுன்னு குடுங்க. அப்புறம் இங்க நெறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வருது பாருங்களேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இத ரிப்பீட்டர்ல போட்டுக்கலாம். ஆர் இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். பிகாஸ் அதுதான் நம்ம ஆக்சுவலி பண்ணணும். ஆ ஃபார்வர்ட். ஓகே. ஓகே. இங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சர்வரோட ரெஸ்பான்ஸ். ஃபார்வர்ட். ஓகே. நமக்கு ஆக்சுவலி அதோட ரெஸ்பான்ஸ் வரல. நம்ம ஏதோ விட்டுட்டோம்னு நெனைக்கிறேன். மறுபடியும் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். பர்ப்ல ஃபார்வர்டுன்னு குடுத்துக்கோங்க. இது தேவையில்ல. jQuery தேவையில்ல. இது தான் தேவை. ஸோ இன்டர்செப்ட், ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர், ஃபார்வர்ட், ஃபார்வர்ட், ஃபார்வர்ட். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, இது மறுபடியும் 304க்கு போகுது. அதாவது ரீடைரக்ஷன் ஆகுது. மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆ ரீடைரக்ட் ஆகுறத அப்படியே விட்டுறலாம். எப்படியும் நமக்கு தான் இங்க திரும்ப வரும் ரெக்வெஸ்ட். ஓகே. இங்க மறுபடியும் வந்திருக்கா? இப்ப நான் இத வந்து என்ன பண்றேன்னா, டூ ரெஸ்பான்ஸ் டூ த ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்கிறேன். சோ தட் நம்ம இங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே. மறுபடியும் இத வந்து என்ன பண்றேன்னா, டூ ரெஸ்பான்ஸ் டூ த ரெக்வெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப இதுக்கு 304 அப்படின்னு வருது. இன்னொரு ரெக்வெஸ்ட்க்கு நமக்கு 200 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரீட் பண்ண போறோம். என்னென்ன புரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஆ ஃபைல் அப்லோட் ஆகுது. ஃபைல் செலக்ட் ஆகுது. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அதோட புரொடெக்ஷன். ஃபைல் சைஸ செக் பண்ணுது. மேஜிக் நம்பர செக் பண்ணுது. ஃபைல் எக்ஸ்டென்ஷன செக் பண்ணுது. நான் என்ன பண்றேன்னா, இத நம்ம தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, தூக்கி விட்டுட்டு ஃபார்வர்டுன்னு குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த புரொடெக்ஷன்லாம் பைபாஸ் ஆயிடும் ஓரளவுக்கு. ஃபார்வர்ட் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்ட் குடுத்துட்டு, ஸோ இப்போ நீங்க இப்ப மேஜிக் நம்பரு, ஃபைல் சைஸு அண்ட் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டீங்க கிளையன்ட் சைடுல. ஓகேவா? இப்போ நீங்க எது அப்லோட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கணும். பட் இது ஜேபிஜி தான் எடுத்துக்குதுன்னு நெனைக்கிறேன். அதுதான் நம்ம பார்த்தோம். செலக்ட் ஃபைல் அப்லோட் போனீங்கன்னா, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் காமிக்கல. ஜேபிஜின்னு முன்னாடி காமிச்சதா இப்ப டிஃபால்ட்டா எதுவுமே காமிக்கல. ஸோ தட் அது பைபாஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் இந்த எக்ஸ்டென்ஷன் dripshell.phpன்னு இருக்குல்ல, அதையே நான் குடுக்குறேன். இங்க இன்வாலிட் ஃபைல் ஃபார்மேட்ன்னு வருதா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஜேபிஜி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணது பிஎன்ஜி ஃபைல் ஆர் இத நம்ம ஜேபிஜி ஃபைலா மாத்திக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல.
ஸோ ஹோம் டைரக்டரியில ரெவ் ஷெல்ல வந்து ஜேபிஜியை மாற்றி வச்சுக்கலாம். மேபி இது ஜேபிஜி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் டைப் வேலிடேட் பண்ணுது. கண்டென்ட் டைப் வேலிடேஷனுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை, பட் ஸ்டில் அது ஏன் எடுத்துக்குதுன்னு தெரியல. ஸோ ரிவர்ஸ் ஷெல் இது வந்து ஜேபிஜியா நான் மாற்றிக்கிறேன். ஜேபிஜி அண்ட் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஜேபிஜியா மாற்றியாச்சு. இந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ ஹோம் டைரக்டரிக்கு போய்க்கோங்க. ஸோ இங்கே ஜேபிஜின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பர்ப் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் வி கேன் கன்வெர்ட் இட் அண்ட் சென்ட் இட். ஆர் டேரெக்டாகவே ஜேபிஜி அனுப்பிச்சிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக வந்து பிஹெச்பி ஃபைலை வந்து அப்லோட் பண்ணல. அது ஏன் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோட் ஜேஎஸ் ஃபைல், சாரி நோட் ஜேஎஸ்ல உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன். ஸோ அதனால இதுக்குன்னு ஒரு தனி ரிவர்ஷல் தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிஹெச்பி ரிவர்ஷல் வந்து இது சப்போர்ட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுளில் போயிட்டு பேலோட் ஆல் திங்ஸ்லேயே போயிடலாம். பேலோட் ஆல் திங்ஸ் அண்ட் ரிவர்ஷல் அப்படின்னு கொடுங்க. பிகாஸ் நான் ட்ரை பண்ண ஏன் அது ஃபெயில் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் டெக்னாலஜி ஸ்டாக் அந்த வேப்லைசரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து நோட் ஜேஎஸ்ல பில்ட் பண்ணப்பட்டதுன்னு. ஸோ நோட் ஜேஎஸ்க்குன்னு தனி ரிவர்ஷல் ஸ்கிரிப்ட் இருக்கு. இதுதான் அது, அந்த சீட் ஷீட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ்வலாக ரிவர்ஷல் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும். நீங்கள் ஜஸ்ட் ஐபி அண்ட் போர்ட் நம்பர் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது போர்ட் நம்பர் அண்ட் இது வந்து ஐபி. ஸோ இதோட ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இருக்கட்டும் ஒரு தனி டேப்ல. ஸோ ஐபியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இஃப் கான்ஃபிக், ஸோ இதான் நம்மளோட ஐபி அண்ட் போர்ட் நம்பர் நீங்கள் அதே கொடுத்துக்கலாம். லைக் 1337 அப்படின்னு. ஓகேவா. ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இது எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜேஎஸ் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெல்.js அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ நான் மறுபடியும் மஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன். அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பர்ப் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்லேயும் ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இப்போ நீங்கள் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க. பிகாஸ் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த upload.js ஃபைல் வந்து வராது. லைக் 304 அப்படின்னு வரும். ஸோ கண்ட்ரோல் F5 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் F5 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே பர்பில் இங்கே அடிக்கும். ஸோ இதை ஃபார்வர்டுன்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து upload.js ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இதை போயிட்டு டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு த ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்வர்டுன்னு கொடுங்க. அதோட ரெஸ்பான்ஸ் இங்கே நிற்குதா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸில் உள்ள அந்த செக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேலிடேஷன் செக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே தூக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா. ஃபைல் சைஸ், மேஜிக் நம்பர் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட செக்ஸை தூக்கிட்டு ஃபார்வர்டுன்னு கொடுத்துட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ எல்லா ஃபைலுமே அதை எடுத்துக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஷெல் ஃபைல் வந்து வச்சுருக்கோம்ல, டெர்மினலில் போயிட்டு எல்எஸ் கொடுங்க. கேட் ஷெல் டாட் ஜேஎஸ், அதாவது நோட் ஜேஎஸோட ரிவர்ஷல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூவ் கமாண்ட் பயன்படுத்தி ஷெல் டாட் ஜேஎஸ்க்கு பதிலாக ஷெல் டாட் ஜேபிஜி அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா. ஸோ மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பேரலாக வந்து ரிவர்ஷல்லையுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. netcat nlvp 1337 என்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸோ இப்போ ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுங்க. shell.jpgன்னு இருக்கா, இதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோங்கன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே போய் பார்க்கணும். லைக் கண்டென்ட் ஸ்லாஷ் இது உள்ளார எங்கே அப்லோட் ஆயிருக்கணும் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் மறுபடியும் அதை டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணால் தான் தெரியும். பிகாஸ் அது வந்து நம்ம கொடுத்த நேமில் அப்படியே ஸ்டோர் ஆகாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் சேவ் ஆயிருக்கும். அது நம்ம மறுபடியும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோபஸ்டர் dir-u அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்குள்ளார தான் போகுது. அதனால ஸ்லாஷ் கண்டென்ட் அப்படின்னே போட்டுக்கோங்க. அண்ட் வேர்ட் லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்தாங்கல்ல ஒரு வேர்ட் லிஸ்ட்,
சேலஞ்சில அந்த வேர்ட் லிஸ்ட்ட போட்டுட்டு, இங்க வந்து நீங்க எக்ஸ் பயன்படுத்தி டாட் தேவையில்ல. ஜேபிஜி, பிஹெச்பி அண்ட் எஸ்ஹெச் சும்மா குடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி அது ஜேபிஜில தான் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்லாஷ் ஏபிஹெச்ல நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாரி, அந்த அப்ளிகேஷனோட பேக்கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இப்ப நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து எந்த இதுல இருக்குன்னு தெரியல. ஸோ இதுல தான் இருக்கான்னு நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்டென்ட்க்கு அப்புறம் உள்ள ஸ்லாஷ்ல இத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இத ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் தான் வரும்னு நெனைக்கிறேன். அப்ளிகேஷன் பேக்கிரவுண்ட் இமேஜ். ஸோ நம்ம அப்லோட் பண்ணது dms.jpgல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இத நீங்க குடுத்து பாருங்க. ஊப்ஸ்! காப்பி ரைட் கிளிக் பண்ணி காப்பி குடுத்துக்கோங்க. அண்ட் இங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பில்ல. ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த அட்மின் பேஜ்ன்னு ஒண்ணு குடுத்தாங்கல்ல, இதுல போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் இமேஜ போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க டைரக்ட்டா வந்து நீங்க இத குடுத்தீங்கன்னா வொர்க் ஆகாது. அதுக்கு நீங்க ஸ்லாஷ் குடுக்கணும். பிகாஸ் இது மாடியூல்ஸ் டைரக்டரியில இருக்கு. அதுலருந்து வெளியில வந்து கன்டென்ட்ல டைரக்டரிய ரீட் பண்ணணும். ஸோ அதனால அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நெட்கேட் லிசனர் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்ல தான் இருக்கு. ஸோ இப்ப ஃபார்வர்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்ஷன் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்லருந்து. ஸோ ஐடி ஓகே. வி காட் ஆர் ரூட் ஷெல். ஸோ பேஷ் -i அப்படின்னு குடுங்க. கிளியர் தான் வொர்க் ஆகாதுல்ல? ஓகே கிளியர் வொர்க் ஆகுது. ஸோ ஸ்டேபிள் ஷெல் வி காட் ஆர் ஸ்டேபிள் ஷெல். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வேர் wwwல உள்ள ஃபிளாக் வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃபிளாக். வி காட் இட் அண்ட் வி கேன் யூஸ் திஸ் டூ கம்ப்ளீட் திஸ் ரூம். ஸோ ஃபிளாக சப்மிட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான்னு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்ட் தான். ஸோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இடிசி ஹோஸ்ட்ல போயிட்டு நீங்க ரைட் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்க்ளூஷன்ல போயிட்டு கம்ப்ளீட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டீஸ் ரூம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். தட்ஸ் இட் கைஸ். இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் இது ஈஸி டூ மாடரேட் ரூம் தான். இந்த கடைசி சேலஞ்ச் மட்டும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, நெறைய திங்ஸ் நீங்க பண்ற மாரி இருந்தது. ஒண்ணுமில்ல. ஜஸ்ட் அந்த upload.js ஃபைல கண்டுபிடிச்சு, அதோட ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் பண்ணி, அதோட செக்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுட்டு, தென் நம்மளோட shell.js ஃபைல ஜேபிஜியா மாத்திட்டு, நம்ம அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வொர்க் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட அடுத்த வீடியோ எத பத்தி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல கடைசி ரூம் தான் இருக்கும். பிக்கிள் ராக். இது நம்ம தனி வீடியோவா பார்ப்போம் அடுத்த வீடியோல. ஓகேங்களா? அதோட வெப் ஃபண்டமெண்டல்ஸ் முடிஞ்சிரும். அண்ட் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் திஸ் கம்யூனிட்டி டேப். நம்ம நீங்க என்ன வோட் அதிகமா போடுறீங்களோ, அந்த லேர்னிங் பாத் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேரலலா இதுக்கான வீடியோஸ் லைக் கிளவுட் செக்யூரிட்டி, ஏடி அண்ட் அஃபென்சிவ் டூல்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் போடுவோம். அதையும் பாருங்க. ஓகேங்களா? So thanks guys. Thanks for watching this video and please do subscribe and like. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Stay tuned and stay safe guys. Bye.